ஈவினிங் 5:30க்கு வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லியும் இந்த ஆகாஷ் பையா குளிச்சுட்டு வர்றதுக்கு லேட் பண்ணிட்டான். காரில் மொபைலை கனெக்ட் பண்ணி பார்க்குறோம், கனெக்ட் ஆகவே இல்லை. ஒரு வழியாக கனெக்ட் பண்ணிவிட்டு மேப்பை போட்டுட்டு நாங்கள் போகிறேன்டா ஹாண்டர் ரெஸ்டாரண்ட், இது மயிலாப்பூரில் இருக்குது. கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டில் அவ்வளோ பொருட்களை கட்டி போட்டுருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணோன்னே நம்ம காஞ்சனாக்கா நம்மளை வெல்கம் பண்ணாங்க. உள்ளே போய் சுற்றி பார்த்தா பில்லி சூனி வைக்கிற பொம்மை, மம்மி, அப்புறம் விச்சு அப்படின்னு ஏகப்பட்ட பொம்மைகளை தொங்க விட்டுருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இந்த இடம் மயிலாப்பூரில் இருக்குது. போயிட்டு சிக்கனு, மட்டனு, எறா அது இதுன்னு சாப்பிட்டுட்டு கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யார் பெற்ற பிள்ளையோ தெரில, இந்த பாப்பா தனியாக உட்காந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சு. வீட்டில் என்ன பிரச்சனையோ தெரில, யாருக்கு சண்டை போட்டுச்சுன்னு தெரில. அப்புறம் இந்த மாமாவை பார்த்தா மேலேருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போனார். குலோப் ஜாமுன் வச்சுருந்தோம் இந்த போர்டு மேலே, ஓஜா போட ஒஜ்ஜா போடா தெரியாது, ஆடிக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா நம்ம எலும்பு குடும்பமாக வர ஆரம்பித்தார். வந்தார், ஏதோ பயமுறுத்த ட்ரை பண்ணார், ஒரு பயமும் வரல. அங்கே எங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தார். தாவி குதிச்சார், என்ன பிரச்சனையோ தெரில, அவருக்கு வயிறு சரியில்லையா தெரியலை. அப்புறம் எட்டி பார்த்துட்டு போனார். அப்புறம் கை கழுவலான்னு போனால் நன்னு அக்கா அங்கேருந்து கண்ணை வச்சு துருத்தி பார்த்தாங்க. அந்த அளவுக்கு இந்த அக்காவுக்கு பயமுறுத்த தெரியலை. கடைசி அந்த தாத்தாக்கு கையை கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்தோம். பில்லை பே பண்ணிவிட்டு வரும்போது ஒரு தற்கொலை காரை இடிக்கிற மாதிரி வந்தான்.